ஸோ ஃபஸ்ட் ப்ரமோ ரிலீஸ் ஆகிடுச்சு. யார் ஸ்வாப் ஆகி போக போகிறாங்க அப்படிங்கிறது தான் பிக் பாஸ் கேட்குறாரு. இவங்க எல்லோரும் யோசிச்சுட்டு இந்த டீமில் இருந்துட்டு, அதாவது மேனேஜர்ஸ் டீமில் தீபகண்ணா வந்து கேட்குறாரு யாரெல்லாம் மேனேஜராக போகிறது, அதாவது ஒர்க்கராக போகிறதுக்கு விரும்புகிறீங்கன்னு கேட்குறாரு போல இருக்கு. ஸோ எல்லாருமே கை தூக்குறாங்க. முத்துக்குமரன் கை தூக்குறாரு, சௌந்தர்யா கை தூக்குறாங்க, நிறைய பேர் கை தூக்குனதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் அவங்க வந்து சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து சௌந்தர்யா போல இருக்கு. ஸோ முத்துக்குமரன் எந்திரிச்சிட்டு சொல்கிறாரு, மேனேஜர்ஸ்லேருந்து எங்களுக்கே பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக நாங்கள் வந்து சௌந்தர்யாவை சூஸ் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி முத்துக்குமரன் சொல்கிறாரு. ஸோ இப்போ சௌந்தர்யா செலக்ட் ஆகி நிற்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் எல்லோரும் சேர்ந்துட்டு ரஞ்சித் சாரை ப்ரமோட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. பாவம் மேபி அவர் வயசானதுனால அவருக்கு சைக்கிள் ஓட்டுறது எல்லாமே கஷ்டம், இப்போ கஷ்டப்படுறாருன்னு சொல்லி அவர் சூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அருண் எந்திரிச்சு என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எங்கள் சைட்லேருந்து நல்ல கடுமையான உழைப்பாளியாக அடுத்த லெவலுக்கு போகிறதுக்குன்னு நாங்கள் நினைக்கிறது வந்து ரஞ்சித் சார் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் எந்திரிச்சு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் கேட்குறாங்க, இதில் உங்கள் 2 பேருக்கும் சம்மதம் இருக்கா அப்படின்னு. அதுக்கு வந்துட்டு ஜாக்லின், மேனேஜர் சைட்லேருந்து ஜாக்லின் எந்திரிச்சு சொல்கிறாங்க, இதை விட நிறைய கடினமாக உழைச்ச உழைப்பாளிகளை நாங்கள் பார்த்தோம். ஸோ பேசிக்கலி அவங்க வந்து ரஞ்சித் சாரை மேனேஜரை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்க ரெடி இல்லை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா எந்திரிச்சிட்டு சொல்கிறாங்க, சௌந்தர்யாவை இங்கே ஒர்க்கராக சேர்த்துக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை, அவங்க வந்து நேற்றுக்கே அவங்க ஆட்டிடியூட் எதுவும் சரியில்லை அப்படின்னு சத்யாவும் சொல்கிறாரு. பட் சௌந்தர்யாவும் ஜாக்லினும் நேற்று என்ன பிளான் போட்டிருந்தாங்க அப்படின்னா, சௌந்தர்யா வந்து ஒர்க்கராக போயிட்டு அங்கே எம்ப்ளாயிஸ்குள்ளேயே சண்டை உண்டாக்குறது தான் அவங்களோட பிளான். அவங்க வந்து இது வந்து அன்சீனில் அவங்க 2 பேர் பேசிக்கிட்டது. ஸோ இன்றைக்கி தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் நமக்கு தெரிஞ்ச நியூஸ் படி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். முத்துக்குமரனும் விஜய் விஷாலும் தான் அந்த பக்கம் போகிறாங்க, பவித்ராவும் அருணும் தான் இந்த பக்கம் வராங்க. பட் ப்ரமோ அந்த மாதிரி வந்திருக்கு. என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ இன்றைக்கி முத்துக்குமரனுக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு வந்த நியூஸ். அது என்ன பனிஷ்மெண்ட், எதுக்காக பனிஷ்மெண்ட், அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் முத்துக்குமரனுக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் இன்றைக்கி இருக்குது போல இருக்கு. தலைவருக்கு பயங்கரமாக ஓட்ஸ் வந்து இன்னும் ஜாஸ்தி இன்க்ரீஸ் ஆக போகுது. சும்மாவே தெரிக்க விடுவாங்க முத்துக்குமரன் ஃபேன்ஸ் எல்லாம். இப்போ வந்து அவருக்கு பனிஷ்மெண்ட் வேறு கொடுத்துட்டா கேட்கவே வேணாம். ஸோ நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன வருதுங்கிறத உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.